மீட்பின் நேரம் வழங்கும் பரிசுத்தாவியானவரின் ஊழியங்கள் மற்றும் இளந்தோரை தேடும் அர்ப்பணி வழங்குபவர்கள் சகோதரர் எம் ஆரோக்கியராஜ், சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ். இப்பொழுது உலகமெங்கும் வல்லமையாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கிய பாத்திரமான சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ் அவர்கள் உங்களுக்கு தேவ வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். அன்பு தேவ ஜனமே, மறுபடியுமாக தீர்க்க தரிசன வார்த்தையோடு கூட அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளை இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள். மற்றவர்களுக்காக ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களுடைய குடும்பங்களை தேவனுடைய ஆவியானவர் இந்த நாட்களில் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் மற்றவரிடத்துல தோரணையாய் பேசிவிட்டு போகிற இந்த நாட்களிலே உள்ளத்தின் ஆழத்துல தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு மற்றவர்களுக்காக முழங்காலில் நிற்கிற கிருபையை உடைய அப்படிப்பட்ட ஒரு சில பெண்களும் ஆண்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மெய்யாகவே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த தேவ பாரத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய குடும்பமும் இந்த நாளிலிருந்து விசேஷித்த விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறது. ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். பெருமையான எண்ணங்கள் இருக்கும் என்றால் அதனுடைய முடிவு வியாதியா இருக்கிறது. அப்படியே அவர் தொடர்ந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுத்து அநேகருடைய பாவங்களை சொஸ்தமாக்கி அது நிமித்தம் உண்டான வியாதி படுக்கைகளையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி விரும்புகிறார். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 22வது வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆத்துமா பாதாளத்துக்கும் அவனுடைய பிராணன் சாவுக்கும் சமீபித்திருக்கிறது. எந்த நொடி பொழுதுல மனுஷனுக்கு எப்படிப்பட்ட வியாதி வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக வெளி தேசத்திலிருந்து எங்களுக்கு அறிமுகமான ஒரு அன்பின் குடும்பத்தின் பிள்ளைகளிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு போன் வந்தது. அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மனைவி ஒரு சில நாட்களாக வயிற்று வேதனையோடு கூட வாமிட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதற்கு பின்பதாக இந்திய தேசத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஒரு சின்ன பயாப்சி எடுத்து பார்த்த பின்பதாக அவர்களுக்கு கேன்சர் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. எப்படி இந்த வியாதி வந்தது, ஏன் இந்த வியாதி வந்தது என்று சொல்லி கேட்க முடியாது. ஆனால் அந்த அன்பின் குடும்பத்திற்காக நாங்கள் தீவிரமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, இப்படிப்பட்ட வியாதி படுக்கையில அகோரமான நிலையில தள்ளப்பட்டவர்களுக்காக தேவன் இந்த நாட்களிலே அநேகரை ஜெபிக்கும்படி ஏவுகிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது அநேகருடைய வியாதி படுக்கையும் தேவன் மாற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாராகில். ஹல்லேலூயா. 1000 ஒரு மனுஷன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திற்கு ஒருவர் அந்த குடும்பத்தை தங்களுடைய முழங்காலிலே தாங்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்துல பரிந்து பேசுகிற வீரராக, பரிந்து பேசுகிற வீராங்கனையாக எழும்பும் பொழுது அந்த முழு குடும்பத்திற்கும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதி படுக்கையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மரண இருளா இருந்தாலும் சரி, ஒரு பொழுதிலே மரண இருளை தேவன் வெளிச்சமாய் மாற்றுவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ரெபெக்காள் கற்பம் தெரியாமல் இருக்கும்
ஈசாக்கு ரெபேக்காளுக்காக ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக ஊழியர்களுடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய அன்பு தாயாருடைய முழங்காலில் நிமித்தமாக தான் இன்றைக்கு நான் ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய், ஒரு வல்லமையான ஊழியக்காரியாய் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துல ஒரு அன்பு தம்பி உண்டு. அந்த அன்பு தம்பியை தேவன் ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்தார். ஆனால் அந்த தம்பியின் இடத்துல இருந்த ஒரு சில குறைகளின் நிமித்தம் அந்த தம்பியினுடைய தாயார் இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். அந்த தம்பியானவன், நான் இறங்கி அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவன் விரும்பி சாப்பிடுகிற அசைவ உணவை நிறுத்த வேண்டும் என்று சொன்னார். பாருங்க, அந்த தாயார் சொல்லி பார்த்தார்கள், அந்த தம்பி வாலிப பிராயத்துல இருந்ததுனால தான் ஆசையாய் சாப்பிடுகிற அசைவ உணவை அவனால நிறுத்த முடியல. அதற்கு பின்பதாக பாருங்க, ஜெபிக்கிற அந்த குடும்பத்திற்காக திறப்பல நிற்கிற அந்த அன்பு தாயார் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கடந்து போனார்கள். என்னுடைய மகனுக்காக நான் அசைவ உணவை நிறுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பொருத்தனை பண்ணினார்கள். பாருங்கள், கடந்த 10 ஆண்டுகளாக அசைவ உணவை தொடாமல் தங்களுடைய சரீரத்தினுடைய ஆசையை தியாகம் பண்ணி அவர்கள் இருக்கிறது நிமித்தம் அவர்களுடைய அன்பு மகனை கர்த்தர் அந்த நாளிலிருந்து ஆசீர்வதிக்க தொடங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, குடும்பத்துல ஒருவர், திருச்சபைக்கு ஒரு சின்ன குழு எழும்பி தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது அந்த குடும்பத்தை சுற்றி தேவன் பலத்த அரணாய் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். அந்த குடும்பத்திற்கு தேவன் அனுசாரியாய் தயவு செய்யும்படி அவர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அப்படி ஒருவர் எழும்பி ஜெபிக்கும் பொழுது அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை இரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆத்துமாவானது பிரியமானவர்களே படுகுழிக்குள்ள போகாதபடி கர்த்தருடைய கரமே இறங்கி வந்து அந்த ஆத்துமாவை தப்புவித்து காக்கிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால கடந்த 1 வருடமாக சென்னை பகுதியில ஒரு ஜெப மையத்தை வைத்து நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வியாதியஸ்தர்கள் அந்த ஜெப மையத்திலே கொண்டு வந்து வைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இரவு நேரத்துல நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது அடுத்த நாள் காலை வேளையிலே அந்த வியாதியிலிருந்து தேவன் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்படிதான் ஒரு இரவிலே இருதய நோய் உள்ள ஒரு மனுஷனை கொண்டு வந்து எங்களுடைய ஜெப அறையிலே வைத்திருந்தார்கள். தேவனுடைய ஆவியானவரோடு கூட இணைந்து ஒரு சிலராய் நாங்கள் ஜெபித்தோம். அடுத்த நாள் மறுநாள் காலையிலே புது உற்சாகத்தோடு கூட புது பொலிவோடு கூட அவர்கள் கடந்து போவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. குடும்பத்திற்காக, திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக முழங்காலிலே நிற்கக்கூடியவர்கள் இந்த நாட்களிலே எழும்பும் பொழுது தேவன் அநேகருடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாவ பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். தடைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தைகளை இந்த நாளிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் தம்முடைய விசுவாசத்தின் ஆவியினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. இப்பொழுதே உங்களுடைய அன்பு தாயார் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு தேவன் உங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். உங்களுடைய அன்பு மனைவி ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு தேவன் உங்களுடைய வியாதி படுக்கை முற்றிலுமாய் மாற்றும்படி விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது அதிகாரம் 5வது வசனம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை செய்த பின்பதாக யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல தேவ மனுஷனோ மனுஷியோ கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது தேவன் தம்முடைய தயவை அந்த குடும்பத்திற்கு அனுப்பி செத்து போகவிருக்கிற அந்த சரீரத்திற்கு தம்முடைய ஜீவனை கொடுத்து வாழ வயது சரீரம் எப்படி பலனுள்ளதா இருந்ததோ அப்படியே தம்முடைய பலனை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற அந்த ஜெப நாட்கள் ஒரு நாளும் வீணாகாது.
ஒரு நாளும் வீணாகாதே. கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி வந்திருக்கிறார். தீர்க்கதரிசனமான ஆசீர்வாதமான வார்த்தை இப்பொழுது இந்த ஜெப வேளையில் உங்களுக்கு நேராக கடந்து வர போகிறது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 33வது அதிகாரம் 6வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, பரிபூரணமாய் தேவன் குணமாக்கி பரிபூரணமாய் தம்முடைய கிருபையை ஊற்றி சத்தியத்தை வெளிப்படுத்தி அன்று யோசுவாவின் குடும்பத்தை அவர் தெரிந்தெடுத்து தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி எப்படி அபிஷேகம் பண்ணினாரோ அப்படியாய் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் முழு குடும்பத்திற்குள்ளாக தேவன் தம்முடைய வல்லமையை வைத்து தேவன் தம்முடைய கிருபையை வைத்து உங்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்கி தம்முடைய ஊழியர்களாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை நீங்கள் தளர்ந்து போகாதிருங்க. வியாதியை கண்டு நீங்கள் பயப்படாதிருங்க. ஒரு மனுஷனுடைய முழங்காலானது குடும்பத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு, திருச்சபையினுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு உண்மையுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக தேவனோடு கூட இணைந்து, குமாரனாக இயேசுவோடு கூட இணைந்து தேவனிடத்தில் ஜெபிக்கும்படி தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபத்தை அவர் ஒரு நாளும் தள்ள மாட்டார், ஒரு நாளும் தள்ள மாட்டார். விசுவாசத்தோடு கூட எழும்பி நில்லுங்கள். தளர்ந்த முழங்கால்களை பலப்படுத்துகிற கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்களுடைய அறைக்குள் கடந்து வந்திருக்கிறது. நாம் ஏகோபித்து ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெப சத்தத்தை கேட்டு இந்த நாளில் தானே அற்புதத்தை உங்களுடைய குடும்பத்தில் செய்து உங்கள் முழு குடும்பத்தையும் சாட்சியாய் நிறுத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு முழங்காலில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த விதமாய் ஒரு சகோதரியை இப்பொழுது என்னுடைய தரிசனத்தில் நீர் காண்பிக்கிறீர் ஆண்டவரே. சகோதரி மர்சி என்று சொல்லுகிறீர். மிகுந்த கண்ணீரோடு கூட முழங்காலில் நிற்கிற அன்பு சகோதரின் மீது கர்த்தருடைய விசேஷித்த அபிஷேகமானது இப்பொழுது இறங்கி வருகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த ஏக்கத்தோடு கூட ஆண்டவரே உடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் கர்த்தர் தம்முடைய வல்லமை இப்பொழுது நீர் அனுப்புகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசியினுடைய ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. உம்மை நாங்கள் நன்றியோ ஸ்தோத்திரிக்கிறோம். மரண இருள் விலகி கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது அநேகருக்குள் உட்பிரவேசிக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் என் விளக்கை ஏற்றினார் என்ற வார்த்தையின்படி அநேகருடைய இருதயமானது இப்பொழுது கொழுந்து விட்டு பிரகாசிப்பிக்க பண்ணி கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வாலிப சகோதரன் பேதுரு பீட்டர் என்று சொல்லுகிறீர். அவனை கர்த்தர் தம்முடைய முழு நேர பணிக்கு இப்பொழுது நீர் பிரித்தெடுக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஒரு தெய்வீக அபிஷேகம் அந்த அன்பு தம்பியை தொடுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. தம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Finding the Lost Mission. அன்பிற்குரியவர்களே, இந்தியாவில் தமிழகத்திலும் ஒரிசா மாநிலத்திலும் ராஜஸ்தான் மாநிலத்திலும் திருச்சபை மற்றும் கிறிஸ்தவர்கள் அல்லாத இடங்களில் மிஷனரி திருச்சபைகளை ஸ்தாபித்து ஊழியங்களை நடத்தி வருகிறோம். மேலும் ஒரிசா மாநிலத்தில் நவரங்பூர் மற்றும் கந்தமார் ஆகிய மாவட்டங்களில் பூர்வீக ஆதிவாசி வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எங்களின் சொந்த வேதாகம கல்லூரியில் சேர்த்து பயிற்றுவித்து அவர்களுடைய சொந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியத்திற்காக அனுப்பி வைக்கிறோம். அண்டை நாடான ஸ்ரீலங்காவில் சபையில்லாத இடங்களில் திருச்சபைகள் எழுப்பப்பட்டும் வருகிறது. விருதுநகர் மாவட்டத்திலும் தூத்துக்குடியிலும் மதுரை மாவட்டத்திலும் சுமார் 107 கிராமங்களில் உள்ள 10,000 பிள்ளைகளுக்கு வாரத்திற்கு ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவித்தும் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியங்களை நடத்தி வரும் இந்த அன்பான ஊழியங்களை உங்கள் ஜெபங்களினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கி இதை ஆதரிக்கும்படி
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரர் எம் ஆரோக்கியராஜ், சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ், பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்கள், 3/660 சிதம்பரம் நகர், சாத்தூர் 3, தென்னிந்தியா. செல்போன் 9443740802, 9442161736. இமெயில் raj777india@yahoo.co.in. Our website www.holyspiritministries.in.